நாங்கள் உங்கள கனடாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். முதற்கட்டமாக எந்த விதமான முற்பணமும் தர தேவையில்ல. நீங்கள் கனடாவுல இறங்கினா பிறகு தான் எங்களுக்கான காசு தரப் போறீங்கள். அதேபோல IELTS ஆங்கில பரீட்சை தேவையில்ல. மிக முக்கியமாக எந்தவித வேலை முன் அனுபவமும் தேவையில்ல. அதாவது வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஆனா உங்களுக்கு கனடாவில 5 வருட வேலை விசாவை நாங்கள் பெற்றுத்தாரோம் என்று சொல்லி வவுனியாவை சேர்ந்திருக்கக்கூடிய 24 வயதான ஜோதி ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவர்கிட்ட இருந்து மொத்தமாக 37 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த வவுனியா ஜோதியை போல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இளைஞன் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். இவரை நாங்கள் இத்தாலிக்கு அனுப்பி வைக்கிறோம், வேலை விசா பெற்றுத்தாரோம் என்று சொல்லி இந்த இளைஞர்கிட்ட இருந்து 13 லட்சம் ரூபாய் காசு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இந்த இரண்டு சம்பவங்களுமே இப்போ ஒரு மாத காலத்துக்குள்ள தான் இடம்பெற்றிருக்குது. இந்த இரண்டு சம்பவங்களையுமே ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஏஜென்சி, அந்த முகவர் நிறுவனங்கள் யார், அவர்களுடைய பெயர் என்ன, எப்படி இந்த ஏமாற்று வேலை இடம்பெற்றிருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். மிக முக்கியமாக இந்த இரண்டு சம்பவங்களுமே இப்ப ஏமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பூரண அனுமதியோடு தான் இதுல பகிரப்படுது. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே இதை அனுப்பி வைங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, முதலாவதாக இந்த வவுனியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஜோதி, 24 வயதான ஜோதி, அவருடைய டிப்ளோமா, ஆங்கில டிப்ளோமாவை படிச்சு முடிச்ச பிறகு வெளிநாடு போறதுக்கான ஒரு வழிகளை தேட முயற்சித்திருக்கிறார். இதுல இந்த டிப்ளோமாவை வச்சுக்கொண்டு உயர் கற்கை, அதாவது ஹையர் டிப்ளோமாக்கு அப்ளை பண்ணி நான் UK லண்டனுக்கு போவோம் என்று சொல்லி முடிவு பண்ணி அதற்கான இந்த தரவுகளை சரிபார்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கு கனடாவுக்கான வேலை விசா ஒரு விளம்பரம் முகநூல்ல வந்திருக்குது. அந்த விளம்பரத்தை முகநூல்ல போட்டிருக்கக்கூடிய நிறுவனம் இப்ப பதுளையில இயங்கிக் கொண்டிருந்த ART குளோபல் கன்சல்டன்சி என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம். இவர் சொன்னதும் அந்த முகநூலுடைய பக்கங்களை சரி பார்க்கும்போது அந்த முகநூல்ல ஒவ்வொரு நாளுமே இந்த நாட்டில் வேலை இருக்குது, அதாவது ஆஸ்திரேலியாவில் வேலை இருக்குது, நியூசிலாந்துல பண்ணை வேலை இருக்குது, கனடாவில் பண்ணை வேலை இருக்குது என்று சொல்லி மிக சாதாரணமாக ஒவ்வொரு நாளுமே 3-4 விளம்பரங்கள் பிரசுரிக்கப்படுது. அதுக்கு கீழே பலர் எனக்கு வேணும், ஐ நீட் என்று சொல்லி பலர் கொமெண்ட் பண்ணி இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த 24 வயதான ஜுவதியும் அதற்கு விண்ணப்பிப்போம் என்று சொல்லி அவர்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். அதுங்க அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தான், நீங்கள் மிக சாதாரணமாக கனடாவுக்குள்ள நுழைஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் எங்களுடைய நிறுவனத்துக்கே நாங்கள் உங்களை வேலைக்கு எடுக்கிறோம். மிக சாதாரணமாக உங்களுக்கு IELTS ஆங்கில பரீட்சை தேவையில்லை. அதை விட இந்த துறையில் உங்களுக்கு வேலை முன் அனுபவம், வொர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இருந்தாலும் எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் உங்களுக்கு 5 வருட வேலை விசாவை பெற்றுத்தரோம். அதற்கு பிறகு நீங்கள் அங்க வைந்து 3-4 வருடங்களுக்கு பிறகு சர்வசாதாரணமாக PR பெர்மனன்ட் ரெசிடென்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ART குளோபல் கன்சல்டன்சியால இந்த 24 வயதான ஜோதிக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதால இவர்களும் ஆசைப்பட்டு அதற்கான விண்ணப்பங்களை மேற்கொள்ளும் போது இந்த விண்ணப்பங்களை மேற்கொள்றதுக்காக ஏதாவது முற்பணங்கள் செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. என்று சொன்னா இப்ப மிக சாதாரணமாக இந்த மோசடி நடவடிக்கைகள் நடைபெறதால ஏதாவது முற்பணங்கள் செலுத்த வேண்டுமா என்று கேட்கப்பட்டிருக்குது. அதற்கு அந்த நிறுவனத்தில இருந்து எந்த பணமுமே தர தேவையில்லை. உங்களுடைய விசாவை நாங்கள் உங்களுடைய கையில வச்சா பிறகுதான் எங்களுக்கு பணம் செலுத்தணும். அதுலயும் நம்பிக்கை இல்லை என்று சொன்னா நீங்கள் கனடாவுக்கு போய் இறங்கினா பிறகு அந்த பணங்களை செலுத்திக் கொள்ளலாம். ஆனா நீங்கள் விமானம் ஏறினதுல இருந்து எங்களோட ஒருவர் அந்த பணத்துக்கு பொறுப்பாக ஒருவர் நிற்க வேணும் என்று சொல்லி அந்த கன்சல்டன்சியால சொல்லப்பட்டிருக்குது. இதால் அந்த நிறுவனத்தின் மேல பூரண நம்பிக்கையோட இந்த 24 வயதான ஜுவதியும் அவருடைய குடும்பமும் அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இதுல முதற்கட்டமாக கிட்டத்தட்ட 3.5 கிழமைகளுக்கு பிறகு இவர்கள் தங்களுடைய சகல ஆவணங்களையும் சமர்ப்பித்து 3.5 கிழமைகளுக்கு பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து முதலாவது வொர்க் பெர்மிட் இவருக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அந்த வொர்க் பெர்மிட்டை இவர் என்னோடையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை பார்க்கும்போது கனடாவால் வழங்கப்படுகிற அச்சு அசல் ஒரிஜினல் வொர்க் பெர்மிட்டை போலவே இருந்தது. இதுல இன்னும் ஒரு விடயம் நடைபெற்றிருக்குது என்று சொன்னா, அந்த வொர்க் பெர்மிட் PDF ஃபார்ம் இவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அவருடைய சகோதரர், அவருக்கான அண்ணன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, அந்த நிறுவனத்தை நான் சரி பார்க்கிறேன், அதை செக் பண்றேன் என்று சொல்லி போட்டு கனடாவால பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அடங்கி இருக்கிற அந்த இணையதளத்தில் போய் இவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த வொர்க் பெர்மிட்ல இருக்கிற நிறுவனத்தை சரி பார்த்திருக்கிறார். இவர்கள் சொன்னது போல அப்படி ஒரு நிறுவனம் அங்க இருக்குது. அந்த நிறுவனத்தால வெளிநாட்டுக்கு வேலையில இருந்து ஆட்களை ஹையர் பண்ணி கொள்ளக்கூடிய எலிஜிபிலிட்டியும் இருந்திருக்குது. இதால இவர்களுக்கு அந்த நிறுவனத்தின் மேல பூரணமான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. இதற்கு பிறகு அந்த நிறுவனத்தோட தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதுல முதற்கட்டமாக இந்த வொர்க் பெர்மிட்டை பெற்று தந்திருக்கக்கூடிய நபருக்கு நாங்கள் இலங்கை காசுக்கு 6.5 லட்சம் ரூபாய்கள், அதாவது 6,50,000 ரூபாய்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த ஜுவதியிட்ட முதலாவது பணம் கோரப்பட்டிருக்குது. இவர்களும் இந்த வொர்க் பெர்மிட்டை செக் பண்ணி பார்த்திருக்கிறார்கள். சரி, எல்லாமே ஓகேவாக இருக்குது, மிச்சம் இந்த பணங்களும் செலுத்த வேண்டும், இல்ல நாங்கள் இந்த வந்த வாய்ப்பை ஏன் தவற விடுவான் என்று சொல்லி போட்டு
போட்டு அவருடைய தந்தையினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த முதலாவது 6,50,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு 2 வாரங்களிலேயே இந்த ஒர்க் பெர்மிட்டை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக அந்த நிறுவனம் கனடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலைக்கு போறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்க வேண்டும், கனடாவால் அங்கீகரிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் எடுத்திருக்க வேண்டும். அதற்காக 19 லட்சம் ரூபாய் இலங்கை காசுகள்ல 19 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நடைமுறை. இதற்கு முன்னுக்கு நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தாலேயே செலுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனா இப்ப கனடாவினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருக்கப்பட்டிருக்கிறதால யார் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்கள் தான் செலுத்த வேண்டியிருக்குது. அதால நீங்கள் 19 லட்சம் ரூபாய் நாங்கள் தரக்கூடிய கனேடிய கணக்குக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் என்று சொல்லி இந்த 24 வயதான ஜோதிக்கு சொல்லப்பட்டிருக்குது. இவர்களும் வேற வழி இல்லாம ஏற்கனவே 6,50,000 கொடுத்திருக்கிறோம், அப்ப அது அடுத்த கட்டத்துக்கு போயே ஆக வேணும் என்ற அடிப்படையில் இந்த 19 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மொத்தமாக இவ்வளவு தொகைகள் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வீசா உண்மைதான், நீங்கள் கனடாவுக்கு போறது உண்மைதான் என்றதை காட்டக்கூடிய மாதிரி இந்த கனடாவுடைய ஐஆர்சிசி வெப்சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில மெயில்கள், அதாவது அந்த மெயில்களுடைய ஸ்கிரீன்ஷாட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதே போல அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெயிலினுடைய ஃபார்வர்ட் மெசேஜும் இந்த 24 வயதான ஜோதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அவை எல்லாத்தையுமே சரி பார்க்கும் போது அந்த ஜோதியினுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்படி உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, அடுத்த கட்ட படிநிலைக்கு போயிருக்குது என்று சொல்லி சகல விவரங்களுமே திட்ட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இருந்தாலும் அவை எல்லாமே போலியான மின்னஞ்சல்கள், அதாவது இவர்களாகவே உருவாக்கி இந்த யுவதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது தெரியாம இந்த யுவதியும் தனக்கு எல்லா வேலைகளும் சரிவருத நடக்குது என்று சொல்லி போட்டு அடுத்த கட்ட பதிலுக்காக காத்திருந்திருக்கிறார். அதே போல இவர்களுக்கான சகல வேலைப்பாடுகளுமே முடிஞ்சது, நீங்கள் இனி கனடாவுக்கு பயணிக்கலாம். இருந்தாலும் இந்த சகல வேலைகளையும் செய்திருக்கக்கூடிய கனடியன் லோயர்ஸ், அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை செய்திருக்கக்கூடிய லோயர்ஸுக்கு நாங்கள் 8 லட்சம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டி இருக்குது என்று சொல்லி அந்த 8 லட்சம் ரூபாய் பணமும் இந்த யோதிட்ட கோரப்பட்டிருக்குது. இதற்குள்ள இன்னும் ஒரு பிரதான விடயமும் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னா, நீங்கள் கனடாவுக்கு போய் இறங்கினா பிறகு தரக்கூடிய அந்த பணத்தொகையில இருந்து நாங்கள் இப்ப வாங்குற எல்லா பணத்தையுமே கழிச்சு விடும், அதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி இந்த யுவதியிட்ட இருந்து மேலதிகமாக 8 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கப்பட்டிருக்குது. அதே போல இவர்களும் அந்த பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். இது எல்லாமே சரி, எல்லாமே நல்லா நடக்குது என்று சொல்லி பார்த்தோன்னு கேட்க அந்த நிறுவனத்திட்ட இருந்து இந்த யுவதிக்கு இன்னும் ஒரு பெரிய திட்டம் போடப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, எல்லாம் சரி, உங்களுக்கு வேலை வீசா கிடைக்கிறது 100% உறுதி. ஆனா நீங்கள் விஎஃப்எஸ் குளோபல்ல போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுல ஒரு வித சிக்கல்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த விதமான தகுதிகளும் இல்லை, அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஐஎல்டிஎஸ் இல்லை, இதால உங்களுடைய வீசா நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த விஎஃப்எஸ் குளோபலுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்ச முகவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வச்சுக்கொண்டு இந்த வீசாவை நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி தருவோம். ஆனா அதற்கும் நீங்கள் 5 லட்சம் ரூபாய் காசு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த யுவதியிட்ட இருந்து அடுத்த கட்டமாக 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கப்பட்டிருக்குது. இதுதான் இந்த ஜோதியிட்ட இருந்து வாங்கி இருக்கக்கூடிய இறுதி பணம். அதற்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்று சொல்லி இன்றைக்கு எந்த விதமான பதில்களும் இல்லை. முழுமையாக அந்த யுவதி ஏமாந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வந்திருக்குது. இவர்கள் இப்ப அந்த யுவதி சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஏஆர்டி குளோபல் கன்சல்டன்சியை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவர்களுடைய முகநூல்ல இருந்து எதுவுமே இப்ப ஆக்டிவாக இல்லை, எதுவுமே டிலீட் செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த யுவதி சொல்லி இருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேலை வீசா விளம்பரங்கள் பிரசுரிக்கப்படுறதாகவும் அதுக்குள்ள பலர் சிக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். இப்ப அவர்களுக்கு தெரிந்த ஒரு சட்டத்தரணியினுடைய உதவியோட காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் என்ன போல வேற யாரும் ஏமாற வேண்டாம் அண்ணா என்று சொல்லி இந்த சகல தகவல்களையுமே எனக்கு இன்ஸ்டாகிராம் ஊடாக அனுப்பி வைத்திருந்தார். அதுக்கு பிறகு நான் அவருடைய தொலைபேசியில தொடர்பு கொண்டு கதைக்கும் போது இந்த சகல விடயங்களையுமே என்னோட பகிர்ந்திருந்தார். உண்மையிலேயே மிக மிக அவசியமான ஒரு தகவல். இலங்கை அரசாங்கத்தால அனுமதி பெற்றிருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு நிறுவனங்களை விட இந்த ஏஜென்ட், தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் என்று சொல்லி யாரெல்லாம் உள்ளுக்கு வரார்கள், அதாவது நான் உங்களை செட்டிங் மூலம் அனுப்பி வைப்பேன், ஏர்போர்ட்ல எனக்கு ஆள் இருக்குது, இந்த வீசா இமிகிரேஷன் ஆபீஸுக்குள்ள எனக்கு ஆள் இருக்குது என்று சொல்லி இப்படியெல்லாம் யார் உங்கள்கிட்ட இந்த வேலை வீசாவை பற்றியோ அல்லது ஸ்டூடெண்ட் வீசாவை பற்றியோ அல்லது விசிட் வீசாவை பற்றியோ கதைக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த ஏமாற்று பேர்வழிகள். தயவு செய்து எக்காரணம் கொண்டும் இந்த விடயங்களுக்குள்ள யாருக்குமே பணத்தை கொடுக்காதீங்க. அந்த பணம் எல்லாமே முற்று முழுதாக ஏமாற்றப்படும். இதற்கு உதாரணமாக ஒவ்வொரு நாளுமே பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வேலை வீசா பற்றியோ அல்லது ஸ்டூடெண்ட் வீசா பற்றியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலர் அதற்கான பதில்களை வழங்குவார்கள். உங்களுக்கு அது பல விதத்தில் பிரயோசனமாக இருக்கும். அதே போல இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி சகலருக்குமே இந்த காணொலியை அனுப்பி வைங்க. யாராவது ஒருவர் இந்த ஏமாற்று வேலையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இப்ப சிக்கி இருக்கலாம். இதை பார்த்து அதனுடைய அடுத்த கட்ட பண இழப்புகளை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும்.
ஆக இந்த விடயங்கள் பற்றி முக்கியமாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெறக்கூடிய இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள், விசா மோசடிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதில இருந்து எப்படி எங்களுடைய இளைஞர் யுவதிகளை தப்ப வைக்கிறதுன்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு கால்ல சந்திக்கிறேன். நன்றி.